தோன்றியோர் வெறுபுரினும் எந்தாயின் நடிகளாய் ஏத்தாயன் ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவெண் பொடியணி சங்கரனே இதுவோ எமையாளு மாறி ஈவதொன்றி அமக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகழ்வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று புளியகோனு பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய வரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தணிக மாதோ சீலணிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம் வராது ஞாலணிகள் குல தெய்வமென வளரும் கொண்டாட நாங்கள் உயர சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் துண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தண்டுரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் மகோர்கடர் திரு அவதார படலத்தில் முதல் சிந்தனை செய்தோம். அந்த முதல் சிந்தனையில் சுவாமி எப்படி அரக்கர்களுடைய தொல்லை தாங்காமல் பூமாதேவியானவள் துஷ்டர்களை சுமக்க வேண்டி இருக்கின்றதே, தேவர்கள், தேவேந்திரன், மகாவிஷ்ணு, பிரம்மா எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. தேவாந்தகனோ நராந்தகனும் கொடுத்த தொல்லையின் காரணமாக இப்போ பூமாதேவி என்ன செய்கிறா, துஷ்டர்களையா சுமந்துக்கிட்டு இருக்கானே நேரம் பிரம்மதேவன்கிட்ட ஓடோடி வர்றான். பிரம்மதேவன்கிட்ட வந்து, சுவாமி இவர்களை எவ்வளவு நாள் நான் சுமப்பது, ஓரளவு இது இவர்களுடைய அட்டூழியம் தாங்காமல் முடியவில்லை எனில் நான் தான் வீழ்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவனிடம் விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது பிரம்மதேவர், அம்மா கவலைப்படாத, நாம் எல்லாரும் விநாயகமூர்த்தியை பூஜிப்போம், விநாயகமூர்த்தியை வணங்கி அவர் அருளால் நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்று கூற ஆகாயத்தில் விநாயகப் பெருமான் அசிரீரி வாக்காக காசிவருக்கு புத்திரராக அவதரிக்கப் போகின்றார் என்று ஒரு வாக்கு உண்டார். அதை கேட்டவுடனே பூமாதேவியை பார்த்து பிரம்மதேவன் சொல்றாரு, அம்மணி கேட்டாயா, கவலைப்படாதே, நமக்கெல்லாம் ஒரு தீர்வு விநாயக பெருமானால் நிச்சயமாக கிடைக்கும் என்று பூமாதேவியை அனுப்பிவிட்டு தாம் மீண்டும் சகல தேவர்களோட மீண்டும் விநாயக பெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டு அவர்களெல்லாம் தியானத்தில் இருக்கின்றார்கள். இதுவரை நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம். நித்தலும் வழிபடோ நியமம் பூண்டமர் உத்தமி அதிதியங்கு ஒரு தினந்தனில்
அத்தனை தனதுளத்து ஆக்கி போற்றவு வித்தக விநாயகன் வெளி நின்றானரோ. பார்வதி பதையே அரகர மகாதேவா. இவர்களெல்லாம் நித்திய நைமித்திய வழிபாடுகளை அப்படியே பூஜையை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது விநாயகப் பெருமானுடைய காட்சி அதிதியானவளுக்கு காசிப முனிவருடைய மனைவியான திதிக்கில்ல, திதி மோசமானவள், அதிதியாகிய அந்த அம்மையாருக்கு கிடைக்கிறது அந்த காட்சி. எந்த காட்சி? விநாயகப் பெருமானுடைய காட்சி எப்படி இருந்ததெனில், முடிகள் 1000 வானுதல் 1000 முகங்கள் 1000 மேதங்கடிகண் 1000 செவிகள் 1000 கனி வாய்கள் 1000 தோள் கை அடிகள் 1000 தொடைகள் 1000 நாசிகள் 1000 மணி முற்றும் வடியும் ஏன வடிவமும் வேறு வேறு 1000 படத்தோற்றி. முடிகள் 1000 விநாயகப் பெருமானுடைய காட்சி. வானுதல் 1000 வானுதல் நெற்றி 1000 நெற்றி, 1000 முகங்கள், 1000 கண்கள், 1000 செவிகள், 1000 வாய்கள். இப்படியே விநாயகப் பெருமானுடைய பெரிய விஸ்வரூப தரிசனம் அந்த அம்மையாருக்கு கிடைக்கிறது. சேர்ந்த கைதரும் படையும் 1000 படையும் கத்தூரியும் திலதமோ வரை மார்பில் ஏந்துகின்ற சிந்தாமணி மாலையோடு இணங்கிய பணி பூணும் வாய்ந்த மெய்யுறு சோதியும் சிங்க வாகனமோ மற்ற அணியும் கொண்டு ஆய்ந்த வெண்மதி கண்ணியார் நின்றமைய அதிதி கண்ணுற கண்டாள். நெற்றியில் கத்தூரி பொட்டும் மார்பில் சிந்தாமணி மாலையும் அளவற்ற ஆபரணங்களையும் தரித்து ஒருமிக்க அப்படியே அந்த சிந்தாமணி மாலையோடு இணங்கிய பணிப்போனும் மெய்யுறு சோதியும் சிங்க வாகனத்தின் மீது பிரதட்சணமாயினார். அவருடைய காட்சி அதிதிக்கு கிடைத்த உடனே அந்த அம்மையார் அப்படியே மெய் சிலிர்த்து போய் அவரை பார்க்கின்றார். விரைந்து இருக்கை நின்று எழுந்தனள் பணிந்தனள் மேல்வளம் சூழ்ந்தாள் கரைந்து நெஞ்சுக பளிச்சினள் அவரவர் கண்டவள் கருமங்கள் மறைந்து மெய்ப்பயன் வளங்கருள் வள்ளலே வரமுன அடியேற்கு நிறைந்த துன்பர அழித்தி அன்றே அது நீயினி முடியென்றாள். விரைந்து அப்படியே எந்திரிச்சிட்டா. பார்த்த உடனே பணிகிறாள். வளம் அப்படியே சுவாமியை பிரதட்சணமாக வருகிறாள், பதைக்கிறாள். சுவாமி, என்னுடைய அடியேன் செய்த தவ பயனே பயன், உம்முடைய திருக்காட்சி அடியேனுக்கு கிடைத்தது. ஆனால் முன்னாடி நீர் கொடுத்த வரப்படி எனக்கு குழந்தையாக நீ வர வேண்டும் பெருமானே. இவ்வளோ பெரிய உருவத்தோடு நீர் காட்சி கொடுத்தேன்னா நான் எப்படி உன்னைய நான் எடுத்து மடியில் வைப்பேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கொடுத்த மெய்வரம் முடிக்கவே இத்தகு கோலமை உருவோடு அடுத்துலாமென அமலனார் கூறினார் அதிதி கேட்டடிகேளே தொடுத்த இப்பெரு வடிவோடு எனக்கொரு தோன்றலாய் வந்தாயே எடுத்தலென் கைகளால் எங்கனம் வளர்க்கும் வழி ஐந்திடாதுலகோர்க்கும். சாமியை பார்த்து கேட்குறா, பா, நீ கொடுத்த மெய் வரத்தை முடிப்பதற்காக இங்கே காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் அமலனார் கூறி அதிதி கேட்டு சொல்கிறா, இந்த வரத்தோட உனக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணத்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிற விநாயகர் பெருமானை பார்த்து அந்த அம்மா கேட்குறா, சுவாமி, இவ்வளவு பெரிய வடிவத்தோடு நீர் காட்சி கொடுத்துருக்கீர, உம்மை என்னுடைய 2 கைகளால் எடுக்க முடியுமா என்று கேட்க, உலகத்தார் அவரெல்லாம் எப்படி உன்னைய எப்படி என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த அம்மையார் கேட்க, உலகத்தார் அவர் போலவே அடியனும் உனை கரதலத்து ஏந்தி இலகத்தேம்புணல் நாட்டி என் குங்குமம் எழுதிய முளை கச்சு பிளகத்தீம் பயமூட்டுபு வளர்த்திட மெல்லுரு மழவாகி கலகத்தால் உயர் அவுணர்கள்
காலமர கருணையின் வளர்கின்றாள். உலகத்தார் அவர்கள்லாம் பிள்ளையை தூக்கி கொஞ்சுறது போல நான் எப்படி உன்னைய கொஞ்சி நான் சீராட்டி பால் ஊட்டி பாராட்டி வளர்க்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறா. கற்றைவார் குழல் அதிதிமை காதலை கரிசன நிறைவைப்பார் அற்றை நாட்பிறந்திடும் அழப்போன் அழலாய் அது தனக்கேற்ப பற்றில்லாத வரலதனர் பற்றில்லாதவர் அழுதனர் அவர் திருப்பவழ வாயிசை கேட்ட வற்றலாகிய மரங்களும் தளிர்த்தன மலடியும் கருவானாள். நம பார்வதிபதையே அரகர மகாதேவம். அந்த அம்மா கேட்ட உடனே அதிதி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சுவாமி அன்னைக்கு தான் பிறந்த குழந்தை போல தன்னுடைய அழகான அந்த வாயை திறந்து அப்படியே அழுகை குரலை எழுப்புகிறது. அதை கேட்ட உடனே மரங்களெல்லாம் பட்ட மரங்களெல்லாம் செழித்து தளிர்த்தன. மலடியும் கருவானார். யாருக்கெல்லாம் இதுவரை குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேரு கிடைத்ததாம் இந்த குழந்தை பிறந்த உடனே. இப்போ யாரெல்லாம் குழந்தை இல்லையோ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமே, இந்த மகோர்கடர் திரு அவதாரத்தை படித்தாலே போதும் நமக்கு குழந்தை பேரு கிடைக்கும். நான் சொல்லலை, கச்சியப்ப முனிவர் பெருமானுடைய அருள் வாக்கு. மலடியும் கருவானால் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவ கூட குழந்தை உண்டாயிருக்கு. அது மட்டுமல்ல, மந்த மாருதம் தவண்டது மறுவின்றி வயங்கிய அகல்வானம் சந்த வேள்வியோ தளர்வளம் ஜொலித்தது தன்புணர் தெளிவுற்ற அந்தில் வானவர் வளப்புற தோளடு மலர்விழி துடித்திட்ட முந்துதானவர் குற துடித்தன விட மொய்பொடோ விழியம்மா. இங்க மந்த மாருதம் அப்படியே தவழ்ந்ததாம். எங்க பார்த்தாலும் தென்றல் காற்று வீசியது. வேள்வி தளர்கள் அனைத்தும் வளஞ்சுழித்து எழுந்தன. சகல தீர்த்தங்களும் தெளிவடைந்தன. தேவர்களுக்கெல்லாம் வலது தோளும் வலது கண்ணும் துடித்தன. ஆம்பளைங்களுக்கு வலது பக்கம் துடிக்கணும், ஏதோ நல்லது நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. ஆனால் அவுணர்களுக்கு இடது தோளும் இடது கண்ணும் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சு. திங்கள் 9 வயிற்றிடை தாங்கியே திருத்தக உயிர் தாழ்வோர் தங்குமைந்தனே ஆர்வமும் மகிழ்ச்சியும் தலை கொல கரத்தேந்தி கொங்கை விம்மி நின்று ஒரு பாலூட்டினள் குறையெல்லாம் தவிர்த்திட்டாள் அங்கன் வையகம் அதிதி என்று ஏத்திய அமரர்கள் நற்றாயேம். அந்த குழந்தை வாய்விட்டு அழுதிருக்கின்ற குழந்தையை எல்லா தேவர்களுக்கும் நல்ல தாய் அதிதி பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கிறார். என்ன புண்ணியத்தின் பயனாகவோ விநாயகப் பெருமான அதிதிக்கு குழந்தையாக திரு அவதாரம் செய்திருக்கின்றார் என்று தேவர்களெல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள். 9 மாதமும் சுமந்து பெற்றவளைப் போல மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை கையில் ஏந்தின உடனே அவளுடைய தனங்களிலிருந்து அப்படியே பால் சுரக்கிறது. அப்படியே மகிழ்ச்சியோடு தனது புத்திரருக்கு ஊட்டுகிறார். மாதவம்புரி கசியவ முனிவரன் மகிழ்ந்து தன் மகனார்க்கு சாதகன் நன்றி இழைத்து அறியாதியோர் தமக்கெல்லாம் மேலான நாதனின்று பின் மகோர்கடர் எனும் பெயர் நாட்டினன் உயிர்க்கெல்லாம் காதரம்பு காமகோர்கடர் வளர்த்தன கலையிலம் பிறை போல. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல நாளப்பாட்டு பார்த்து வேத விற்பனர்களை அழைத்து கணிதர்களை கூவி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அரிதற்கு அரிதாகிய விநாயகமூர்த்தியை மகோர்கடர் என்னும் திருநாமத்தை கொண்டு அந்த குழந்தையை அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த அற்புத செய்தியை வசிஷ்ட மகருக்கு கிடைச்சிருச்சு. இந்த குழந்தை பிறந்துச்சு, அவதாரம் செய்தது, பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அவதாரம் செய்தது
எதற்காக? அவுணர்களை சம்ஹாரம் செய்வதற்காக அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை எல்லாம் 7 உலகத்தையும் காப்பாற்றும் பொருட்டாக கரத்திடை வீணை ஏந்து கடவுளர் முனிவர் கோர வரத்துயர் வசிட்டர் வாமதேவரும் மற்றொலோரும் பரத்தினை உற்றார் போல படர்பெரு மகிழ்ச்சி பொங்க சிரத்தையிற் காண போந்தார் திங்களோர் 2 மாதோ. 2 மாதம் ஆயிடுச்சு அந்த குழந்தை பிறந்து. இதை கேள்விப்பட்ட வசிஷ்ட மகர்ஷி, வாமதேவர், எல்லா மகர்ஷிகளும் முனிவர்களும் அப்படியே அவரை பார்ப்பதற்காக நேராக இவருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். வரவதீர் ஏற்று நின்று கசியபர் மகிழ்ச்சி போப்ப விரவினர் அளவலாவி மேபிய முனிவரெல்லாம் வரமருள் இறைவராமை மகோர்கடர் பாதந்தாண்டார் கரவரு வசிட்டர் பின்னர் கசியபர் குறைகளுற்றார். இவரை கசியபர் மகிழ்ச்சியோடு வரவேற்று முனிவரெல்லாம் மகோர்கருடைய பாதத்தை அப்படியே வணங்குகிறார்கள். எல்லா முனிவர் பெருமக்களும் காசிப முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்து அவருடைய வரவேற்பை ஏற்று மகோர்கடர் குழந்தைய வணங்குகிறார்கள். இப்போ வசிட்டர் கசியபருக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இலக்கண் முழுவதும் வாய்ந்த இலக்க அவயமென்னான்கும் மலக்குறும் வறுக்கும் இந்த மகோர்கடர் அதனால் இந்த விளக்கரும் அதுகை மைந்தன் விச்சுவ அதிகனேயாகும் கலைக்கரும் உழக்கும் நம்மின் ஒருவனா கருதனாதேம். கண்குளிர பார்த்துட்டு இந்த குழந்தையினுடைய அவயமானது 32 லட்சணங்களையும் வாய்ந்திருக்கின்றது. மலரகிதமான இந்த மூர்த்தியை அன்றி மலசகிதமாயிருக்கின்ற நம்மில் ஒன்றண்டு. இந்த மலத்தோடு அவதாரம் பண்ண நம்மள இந்த குழந்தை ஒன்று கிடையாது. மேலான மூர்த்தி, அசுரர் குலங்களை பேரோடு அழிக்க வந்த மூர்த்தி, சாதாரணவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்ட மகரிஷி. கோட்டம்புரியும் கோளினரை கோணை அவுணர் குலத்தோடு வாட்டம் புரிந்து சுரர் முனிவர் மகிழ மறையின் முறை உலகில் ஆட்ட நினக்கு மகனாக நயந்தோர் அவதாரம் செய்தார் தீட்டற்கரிய பெரும்புகளோய் தேவியோடு நீ புரிதவத்தாள். நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். கூட்டங்களை, முனிவர் கூட்டங்களை ஆதரித்து வேத ஆகம நெறிகளை நிலைநிறுத்தவும் தேவரீரும் தேவருடைய பத்தினியாரும் செய்த தபோ பலத்தினால் உங்களுக்கு புத்திரராக திரு அவதாரம் செய்திருக்கின்றார். தேவாந்தகனும் நராந்தகனும் எவ்வென்று அறிந்தே இவர் தமக்கிங்கோபாதிடரே புரிவார்கள் உலகு குறும் விக்கின முழுதும் காவா நிற்கும் இவரை அது கதுவாதேனோ நீ முயற்சி தூபாதி வரையோம்பு முச்சகமோ ஓம்பல் குறித்து என்றான். இப்போது திரிலோகங்களிலும் கொடுங்கோலை செலுத்தி வருகின்ற தேவாந்தகனும் நராந்தகனும் இப்புதல்வரை சத்ரு நினச்சிக்கிட்டு இவர்களுக்கு பல இடர்களை புரிவார்கள். ஆனால் இவர் உலகங்களில் உள்ள சகல இடர்களையும் தீர்த்து ஆதரிக்க வல்ல மூர்த்தியாதலால் பயப்பட வேண்டாம். சார்ந்த வசிட்டர் முதலோர் தக்க சிறப்பால் விருந்தியற்றி ஆர்ந்த பெருமை கசியவர்தாம் ஆங்கு கழித்தார் அவரெல்லாம் கூர்ந்த விளைவால் விடைபெற்று குறுகினார் தத்தமதிருக்கை ஈர்ந்தன் கருணை மகோர்கடரோ இனிது நாளும் வளர்கின்றார். மகோர்கடர் வளர ஆரம்பிக்கிறார். எப்படி எனில் முனிவர்களுக்கெல்லாம் காசிப முனிவர் விருந்தூட்டி சந்தோஷமடைகிறார். முனிவர்களெல்லாம் அவரிடம் விடைபெற்று மகோர்கட மூர்த்தியை தரிசனம் செய்து அப்படியே அவரவர்களுடைய இருப்பிடத்திற்கு கிளம்புகிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தைக்கு 1 வயசாக போகுது. அண்ணலார் தமக்கு அங்கு ஆயுளாண்டொன்று முற்றா முன்ன நன்னிய பால மன்ன நராந்தகன் அரசு செய்யும்
கண்ணக நகரின் எய்தோர் ஒளிந்தது கருத்த மேகம் மின்னிடை வான்மீனாதி விகற்பமும் தோன்றா நின்ற. அங்கே அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு. ஆயுள் ஆண்டு 1 முற்ற. நராந்தகன் அரசு செய்த அந்த கண்ணக நகரத்தில் மேகம் கருத்து அப்படியே இரத்த மழை பொழிகிறது. வால் நட்சத்திரம் முதலிய கற்பங்கள் தோன்றி நின்றன. பார்க்குறான் நராந்தகன், ஆகா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு, சரி நல்ல ஜோசியர்களை அழையுங்க அப்படின்னு சொல்கிறான். நகந்தனை மருட்டு நெஞ்சி நராந்தகன் கணிதர் கூவி நிகழ்ந்தன உற்பாதங்கள் நீயிரோ அரிதிரென்றே திகழ்ந்தன இவற்றிற்கேது செப்புக என்றான். நம்ம கதழ்ந்ததம் மனத்து தெல்லி அவரவர்க்கு உரைக்கல் உற்றார். இப்போ கணிதர்களை கூவி இப்போ என்ன நடக்கப் போகிறது என்று கேட்கிறார். அதற்கு நராந்தகனை பார்த்து, ஓ மண்டலேஸ்வரா, தேவரீர் கேட்டவாறு நான் எங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறோம், உள்ள காரியத்தை அப்படியே சொல்கிறோம். ஆனால் உமக்கு கோபம் வருமே, கோபம் வரக்கூடாதே என்று சொல்கிறார். உள்ளவாறு உரைப்போம் என்றால் உள்ளகம் வெறுவானின்ற வல்லலே நினக்கு கோபம் அருமன எண்ணி என்றால் தெல்லு நீர் அறிந்தீருள்ள செய்தியே கூறுகண்ண நல்லலார் கிடியேரென்ன நராந்தகன் பணிவிற் சொன்னான். இப்போ சொல்கிறாரு நராந்தகனை பார்த்து, மன்னா அடியேங்கள் மனபயம் அடைகின்றது, நீங்கள் பயப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்கிறது? ஜோசியரை பார்த்து கேட்குறார் நராந்தகன். ஆமாம் சுவாமி, நடந்திருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது சாத்திரங்கள்லேயும் யாது கண்டீர்களோ அதனை ஒழிக்காமல் சொல்லுங்கள் என்று பரிவாய் சொன்ன. இதெல்லாம் வச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பால் நட்சத்திரத்தை பார்த்து, ரத்த மழை பொழிஞ்சதை பார்த்து, தோளும் கண்ணும் துடித்ததை பார்த்து எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பயப்படாமல் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். கணிதர்கள் உரைப்பார் நோற்ற கசியவர் மருங்கு நம்மை பிணி செய்யும் பிள்ளையொன்று பிறந்தினி வளரா நின்ற அணிசையோ வேது தன்னால் அழிவு தப்பாது காட்டும் தனிவிலூர் பாதமெல்லாம் தழைத்தன இங்கன்றாரே. இப்போ சொல்கிறாரு, ராஜாதிராஜனே, காசிப முனிவரும் அதிதி என்ற அந்த அம்மையாருக்கும் அவர்களுடைய தவ பயனாக நம்ம எல்லாம் பணி செய்யும்படி ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து வருகிறது. அது தப்பாமல் அழிவு காட்டும் என்பதற்குத்தான் இந்த உற்பாதங்களெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. அதை நராந்தகன் கேட்ட உடனே அப்படியே ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லன புரிந்து வாழா நராந்தகன் நினைப்பானா போய் சொல்லின மகவை கோரல் வீரமன்றிராது வாழ புள்ளலோ அரியதாகும் புகழதோ என்றதில்லை சொல்லிய கொல்லிய விரசை என்னும் அரக்கியை கூவிவிட்டான். நல்லனவே புரிந்து வாழாம், கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருக்கிற நராந்தகன் நினைக்கின்றான், இந்த குழந்தைய நம்ம வச்சிருக்கக்கூடாது, இதை அழிக்கலைன்னா இது நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு பயந்து போய் சிறு குழந்தைய போய் நம்ம கொல்ல வேண்டாம், என்னமோ இவருக்கு நினச்ச உடனே கொன்ற மாதிரி நம்ம கொல்ல வேண்டாம், இது பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் நம்ம இன்னொரு விரசை என்னும் ஒரு அரக்கியை கூவி விடுகிறான், அழைத்து வர சொல்கின்றான். கருகிய நிறமும் செங்கேல் கனலுமில் விழியும் செய்ய உருகளே மயிரும் பத்தி ஓசனை உயர்ந்த வாக்கை மருவிய ஆயுத வேள வலியுமாங்கயிரும் கொண்ட வளரொரு அரக்கி சென்றால் அருந்தவ மாது போல. இந்த அரக்கி என்ன செஞ்சிட்டா, கருநிறமும் செங்கேல் கனல் அப்படியே
அனலாக இருக்கின்ற விழியோட 10 யோசனை உயர்ந்த அவளுடைய உடம்பை வைத்துக்கொண்டு பெரிய பானை போல இருக்கிற வயிறையும் வைத்துக்கொண்டு இந்த அரக்கி அருந்தவ மாது போல தன்னுடைய வேஷத்தை கலைத்து விட்டு செல்கின்றார். கமல் புனல் ஆடச் சென்றான் கசியவன் அதிதியாங்கு விமலனுக்கு இனிய பூசை விளைத்திடும் பணியின்றாமல் தமரினுள் அவன் போர் சார்ந்த தருகணிதன் நிமை கண்டே அமலனை எடுத்து வாய்ப்பெய்து அகட்டினை புகுத்து மீண்டாள். இந்த அரக்கி என்ன செஞ்சுட்டா, கசிவ முனிவருடைய ஆசிரம மகத்துக்கு போறா. அங்க காசிவ முனிவர் என்ன செய்யறாரு, நேர அவர் ஸ்நானம் பண்ண கிளம்பிட்டார். இந்த அம்மா விமலனுக்கு விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய இந்த அம்மா கிளம்பிட்டார். பூஜையில செய்யும் பொழுது இந்த குழந்தை அப்படியே அந்த தொட்டில படுத்து கிடக்குது. இவன் என்ன செஞ்சிட்டா, இந்த அரக்கி அப்படியே போனா விறுவிறுன்னு போய் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய வாயில போட்டு அப்படியே முழுங்கிட்டான். வாயில போட்டு மகோர்கடரை விழுங்கி விடுகிறாள். விழுங்கிடப்பட்ட பிள்ளை மேபி அங்கிருந்தவாறே செழுங்கணன் முதற்கண் சற்றே திறந்தனர் வடவைதாக்க மெழுங்கரு வெப்பம் சாய வீண்டியதாக நோயார் ஒழுங்கிய ஓடைவாதி ஒன்புனன் ஒழுதோ முண்டான். விழுங்கிடப்பட்ட பிள்ளை அப்படியே வயிற்றுல இருக்கு. இந்த அம்மா முழுங்கிட்டமே நினைக்கிறா. பெருமான் மகோர்கட மகரிஷி உள்ளே போய் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறார். கண்ணை திறந்த உடனே அப்படியே அவள் வயிற்று ஃபுல்லாக கப 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 கபன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. வடவா முகாக்கினி போல அவள் வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. வெப்பம் சாய தாக நோய் வந்துருச்சு. அங்கே இருக்கின்ற ஓடைகள் நதிகள் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து குடிக்கா. பொங்கிய மடுநீராதி புலரவாய் மடுத்தோம் தாகம் அங்குளின் அங்குதல் இன்மையாளம் மடமை சேர் அரக்கி வானீர் கங்கையும் உண்ண வெண்ணில் எழுந்தனல் கருணைநாத எங்கினி போவதென்று அங்கு இருந்தனர் சிறுமென்றாளார். அங்கே பொங்கிய மடுவில் இருக்கிற அந்த நீரையெல்லாம் அந்த அம்மையார் அப்படியே பருகிட்டா அந்த அரக்கி. ஆனால் தாகம் தீரவில்லை. அவளுக்கு தாகம் தீராதனால பெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. விரசையினுடைய வயிறு இன்னும் கொஞ்சம் தக தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு கிடைக்காததுனால நம்ம என்ன செய்யணும், நேராக ஆகாய கங்கையை போய் அதை குடித்துட்டு போய் வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படியே மேலெழும்புகிறாள். ராவணன் எடுக்கப்பட்ட இரும் கையிலாய வெறுப்பு பராபரன் பதத்தால் ஊன்ற பதைப்புற இருந்தால் என்ன அராபுகட்ட சைத்தநாதன் அடித்தள தூன்றலோடும் தராதலத்து இருந்தான் மும்மை சகமும்பாய் மடுக்கத்தக்கான். இந்த அம்மா என்ன செஞ்சிட்டா, ராவணன் அன்னைக்கு கைலை மலையை பரமேஸ்வரன் வரம் கொடுத்த உடனே அந்த மலையவே அசைச்சு பார்த்தார். அதுபோல் இங்கே மகோர்கட மூர்த்தி அவரோட அப்படி அசைச்ச உடனே பரமேஸ்வரன் நினச்சிட்டாரு, தன்னுடைய பெருவரலை அப்படியே ஊனுதார். அப்படியே ராவணன் நசுங்கிருதான் அந்த மலைக்கடியில் இருந்து. அப்படிப்பட்டவருடைய மகனுக்கு மகோர்கடருக்கு இந்த அரக்கியினுடைய வயிற்றுக்குள்ளேருந்து வர்றது பெரிய விஷயமா? கிடையவே கிடையாது. அவர் நினச்சா அடுத்த செகண்ட் வெளியே வந்துடுவார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஒன்றுதால் விரலின் நெற்றி ஒள்ளுகிறு தரம் போல மான்றுயிரேக வீண்ட மாதரால் அகத்தி நின்று நான்றவாய் மடுத்த வேள நங்கையோர் பாகம் கீறி தோன்றினால் என்ன வெங்கன் சுமுகனார் வெளிக்கொண்டாரே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இங்கே சிவபெருமானுடைய திருவடிகளால் உதைப்புற்ற பூமியிலே விழுந்த
அந்த ராவணனுடைய மகனாகிய மகோர்கட விநாயகருக்கு இது பெரிய கஷ்டமே கிடையாது. தான் என்ன பண்ணிட்டாரு, யானையை, தம்மை விழுங்கிய மத யானையை வெளிப்பட தோன்றிய தமது பிதாவை போல தானே அந்த அரக்கியினுடைய வயிறை கிழிச்சிட்டு அப்படியே வெளியே வர்றாரு விநாயகப் பெருமான். அஞ்சினர் முன்னர் பின்னர் அதிசயத்துடனே யோகை நெஞ்சுர கொண்டாள் வள்ளே நின்மல மகனை கொண்டு மஞ்சனம் ஆட்டிமையின் மருவிய சோரி மண்ணி மிஞ்சலின் மனையிற்புக்கு விளைத்தனல் சாந்தியாதி. அங்கே அந்த அம்மா செஞ்ச உடனே அந்த குழந்தையோட மேலெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்காரு இல்லையா, அசிங்கமாக இருக்குமேனு இந்த அம்மா மடமடன்னு அந்த குழந்தைய வயிறை கிழிச்சிட்டு வெளியில் வந்த அந்த மகனை கொண்டு போய் மஞ்சனை மாட்டி அந்த மகோர்கட விநாயகர் பெருமானுக்கு அப்படியே வாசன திரவியங்களால் அவருடைய மேனிகளெல்லாம் அலங்கரிக்கிறாள். இப்போ இந்த குழந்தை அந்த அரக்கியை கொன்றுச்சு. கொடுமைமை குடையாலேனும் கொள்ளவாய் மடுத்தாலேனோ நெடுங்குடல் அரக்கி மூவா நிருமலன் உருவங்கண்ணீர் படுதலின் ஆனானும் சால பரிசித்தலானும் அன்றே அடுமல மூன்று நீங்க அருட்பெடு வீடு சேர்ந்தாள். இங்கே கொடுமை மிக்கு உடைய அரக்கர் குலத்தில் அவதாரம் பண்ண இந்த அரக்கியாகிய விரசை இருக்கிறாளே, அவளுடைய ஆணவம், அவளுடைய மலங்கள் இன்றோடு நீங்கியது. பெருமானுடைய அந்த சம்ஹார நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த அரக்கி என்ன செஞ்சிட்டா, சாதாரண உருவமாகி அப்படியே வீடு பேறு கிடைத்ததான் அந்த அரக்கிக்கு. அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் மகோர்கட விநாயகர் ஒரு வயதில் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். அடுத்தது 2வது வயது வருது. இப்போ நராந்தகனும் தேவாந்தகனும் சும்மாவே இருக்கலை, இன்னும் அட்டூழியம்தான் செய்ய போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, விரசை மடிந்த தமையறிந்து வேந்தன் அழைத்தினி தேவ உரை செய்யும் ஈராண்டிடை ஏவுந்தன் தன்று ஏவுதந்து துந்துபி இருவர் உதத்தன்று துந்துபி இருவர் வரை செய் மணி தினிதோழர் மாயையின் மிக பெரியார் தரை செய் மரப்பயன் அணையார் தத்தையங்களாய் சார்ந்தனராள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இப்பொழுது 2வது வயதில் 2 அசுரர்கள் வெளியே வராங்க. எந்த 2 அசுரர்கள் அப்படின்னு சொன்னால் உதத்தன் துந்துபி. இந்த 2 அசுரர்கள் வச்சு அந்த குழந்தைய மீண்டும் துன்பத்தை செய்ய போகிறார் நராந்தகன். அந்த 2 பேர் எப்படி வராங்க, சுய உருவடையாக வர்றாங்க இல்லை, கிள்ளை என அடுத்தவர்கள் கிளர் எழில் ஆச்சிரமத்து கல்லொழுகும் மரத்திருப்பார் கண்ணகந்தன் முன்றிலின் அணைவார் மெல்ல வெயில் உணங்களுறும் விரிகியினை குறித்திடுவார் தள்ளறிய விளைவரும் தனவாது சரித்தனரால். இந்த 2 அரக்கர்களும் கிளிப்பிள்ளை வடிவம் கொண்டு காசிவருடைய ஆசிரமத்திற்கு மரங்கள் மீதிருந்தும் முற்றங்களில் இறங்கியும் வெயில் காய வைத்திருந்த தானியங்களை கொறித்தும் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். இந்த குழந்தை அதிதியாகிய அம்மாவினுடைய மடியில் படுத்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது. பார்க்குறாரு, மற்றொரு மலர்கூந்தன் மாததியே மடியிருந்து கொட்டு முளை பாலருந்தோம் கோலமகோர் கடறறிந்து பட்டிமையின் அடுத்த இவர் பாலி உயிர் குடித்துமன உட்டகங்கொண்டு அணையை பார்த்து ஒரு கிளியை தருகின்றார். இப்போ என்ன செஞ்சிட்டாரு, இந்த குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்குது, அம்மாட்ட கேட்குது, எனக்கு முகத்தை பார்த்து இந்த கிளிப்பிள்ளையை பிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு அந்த அதிதியானவள்கிட்ட மகோர்கடர் கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறா,
பறக்கிற குருவியை நம்மளால் பிடிக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறா மகோர்கடர்கிட்ட. பரப்பன எங்கை அகத்தடுப்பும் கொலோ என மறுத்த நிரப்ப உயர் மாதவத்தால் இனிது வளர்ந்திடும் நற்றாய் சிறப்போ அடித்தளத்து இருந்தோர் சேனிடை குப்புற்றெழுந்து மரப்பருந்தின் வடிவாகி வந்த கிளி மேற்படந்தார். நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. உடனே இவர் என்ன செஞ்சார்? மகோர்கடர் அதிதியினுடைய மடியில் இருந்தவர் துள்ளி குதித்து எழுந்து ஆகாயத்திலே பருந்து வடிவம் கொண்டு தம்மை கண்டு ஓடுகின்ற அந்த கிளிப்பிள்ளைகளை விரட்டி பிடித்து சிறகுகளையெல்லாம் பறித்தெறிந்து மூக்கினாலும் நங்களினாலும் அந்த கிளியை அப்படியே பிச்சு பிச்சு போடுறாரு. அந்த பிச்சு போட்ட உடனே அதனுடைய உடல்களை பூமியில் விழ உதறி தாம் முன்போலவே குழந்தை வடிவாகி ஒன்றுமே தெரியாத போல தாய்மடிவில் வந்து அப்படியே படுத்துக்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்க. இது 2வது மாதம். இப்படியே அவர்கள் கொடுக்கிற தொல்லை ஒவ்வொரு மாதங்களிலும் நராந்தகன் தேவாந்தகனம் கொடுக்கிற தொல்லை மகோர்கடருக்கு இருக்கும். அவர் சாதாரணவரா? அதான் நம்மை போல அவரை நினைக்காதேரும். அவர் மல வாசனைக்கு அப்பாற்பட்டவர் என்று வசிஷ்ட மகரிஷி கூறியது போல் அவர் நினச்சா என்ன வேலைன்னு செய்யலாம். இப்போவே உடனே சம்ஹாரம் பண்ணலாம். ஆனால் பண்ணலை. கொஞ்சம் அவங்களுடைய விளையாட விட்டு தன்னுடைய திருவிளையாடல்களை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார் மகோர்கட விநாயக பெருமான் என்பதை இச்சிந்தனையில் கூறி நாம் அடுத்த சிந்தனையில் இப்படியே ஒவ்வொரு வயசாக அவர் பண்ணுகின்ற அந்த திருவிளையாடல்களை எல்லாம் நாம் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளே நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க பெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அன்னார் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே அரகர மகாதேவா.